மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வினாவிடை வகைகளை பற்றி பார்த்தோம். பல்வேறு சூழ்நிலைகளில் வினாக்கள் வினவுகின்றோம், விடைகள் கூறுகின்றோம். மொழியினுடைய வளர்ச்சி என்பது வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட இருக்கின்றது. அவற்றை பற்றி நன்னூலார் விளக்கியிருக்கின்றார். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். வினாவினுடைய வகைகள் 6 வகைகளாக இருக்கின்றன. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினாவானது 6 வகைகளாக இருக்கின்றது. அறிவினா என்பது தனக்கு விடை தெரிந்திருந்தும் அந்த விடையானது பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அறியாவினா என்பது தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. ஐயவினா தன்னுடைய ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. கொளல் வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு பிறரிடம் வினவுவது கொளல் வினா. கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. இது வினாவினுடைய வகைகள். விடையானது சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய 5ம் அப்பொருண்மையின் நேர்ப என்று நன்னூலார் குறிப்பிடுகின்றார். விடையானது 8 வகைகளாக இருக்கின்றது. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என்று 8 வகைகளாக விடையானது இருக்கின்றன. இதில் முதல் 3ம் நேரடி விடைகளாக இருக்கின்றன. சுட்டு, மறை, நேர் ஆகிய 3ம் வெளிப்படை விடைகள். வெளிப்படையாக தன்னுடைய பதிலை அளிப்பவையாக இருக்கின்றன. அதனை எடுத்திருக்கக்கூடிய மற்ற 5ம் ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என்ற 5மே குறிப்பு விடைகள் என்று சொல்லப்படுகின்றன. சுட்டு விடை சுட்டி கூறுகின்ற விடை. கேள்விக்கான பதிலை சுட்டிக்காட்டி கூறுவது சுட்டு விடை. மறைவிடை மறுத்து கூறும் விடை. கேள்விக்கான பதிலை மறுத்து கூறுவது மறைவிடை. அதை உடன்பட்டு கூறுவது நேர்விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல். அதை வினாவிற்கு விடையாக தனக்கு நேரப்போவதை இனிமேல் நேர்வதை கூறுவது உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுவது இனமொழி விடை. இவைதான் விடையினுடைய வகைகள். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது பொருள்கொள். பொருள்கொள் என்பது என்ன, அந்த பொருள்கொள் எத்தனை வகைகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் அவற்றில் 3 பொருள்கோள் வகைகளை பற்றியும் நாம் தெளிவுற காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 119 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி.
பொருள்கொள். பொருள்கொள் என்பது செயலில் அமைந்திருக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்குத்தான் பொருள்கோள் என்று பெயர். செயலில் இருக்கக்கூடிய சொற்களை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு அவற்றை சேர்த்தோ அல்லது மாற்றியோ அமைத்து பொருள் கொள்ளக்கூடிய முறைதான் பொருள்கோள் என்று நாம் சொல்கின்றோம். செயலில் பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை நாம் முன்பின்னாக மாற்றியமைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவற்றினுடைய பொருளானது தவறாக முடிந்துவிடும். உதாரணத்திற்கு சுரை ஆழ அம்மி மிதப்ப என்று இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். சுரை ஆழ அம்மி மிதப்ப என்று இருக்கின்றது. அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது சுரை ஆழ, சுரைக்காய், சுரையானது ஆழத்திற்கு சென்றுவிடும், நீரில் ஆழ்ந்துவிடும், மூழ்கிவிடும். அம்மி மிதப்ப, அம்மியானது மிதக்கும், அம்மிக்கல்லானது மிதக்கும். இதனை அப்படியே நாம் பொருள் வைத்து கொண்டால் பொருளானது தவறாக இருக்கும். ஏனென்றால் சுரை ஆழத்திற்கு சென்றுவிடும், சுரைக்காய் ஆழத்திற்கு சென்றுவிடும், அம்மி மிதக்கும் என்று பொருள் நாம் வைத்து கொண்டால் தவறாக இருக்கும். ஆக அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டும் சொற்களை. அப்போ என்ன வரும்? சுரை மிதப்ப அம்மி ஆழ என்று வர வேண்டும். அப்போதான் சுரைக்காயானது மிதக்கும், அம்மிக்கல்லானது ஆழத்திற்கு சென்றுவிடும் என்று வந்தால்தான் பொருள் சரியாக இருக்கும். இவ்வாறு மாற்றியமைத்து பொருள் கொள்ளக்கூடிய முறைதான் பொருள்கோள் என்பது. செயலில் இருக்கக்கூடிய சொற்களை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். புரிந்ததா? இப்போ பொருள்கோள் என்பது தெரிந்ததா? பொருள்கோள் என்பது என்ன? செயலில் இருக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் ஆனது 8 வகையாக இருக்கின்றது. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அவை என்னென்ன என்று பார்த்தால், ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என்று 8 வகைகளாக இருக்கின்றன. என்னென்ன? ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள் என்று 8 வகைகளாக இருக்கின்றது பொருள்கோளானது. அந்த 8 வகைகளுள் 3 வகைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதியில். ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், கொண்டுகூட்டு பொருள்கோள் என்ற 3 பொருள்கோள் வகையை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? நன்றி. முதலில் நாம் காண்பது ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள் என்பது மலையின் மீது மழையானது பொழிகின்றது. உயர்ந்த மலை சிகரத்தின் மீது விண்ணிலிருந்து மழையானது பொழிகின்றது. அந்த மழைநீர் எல்லாம் பெருக்கெடுத்து ஆறு என்று மாறி பள்ளத்தை நோக்கி பாய்ந்தோடுகின்றது. மேற்கு மலை தொடரில் தோன்றிய ஆறானது கிழக்கு கடல் நோக்கி பாய்ந்து செல்கின்றது. அவ்வாறு செல்லும் பொழுது ஆறானது தன்னுடைய போக்கில் வளைந்து செல்லும். ஆனால் அது திரும்பி மேற்கு நோக்கி செல்லுமா? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்கின்றது. அவ்வாறு செல்லும் பொழுது வளைந்து 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 ஆறு செல்லும். ஆனால் அது மீண்டும் திரும்பி மேற்கு திசையை நோக்கி செல்லுமா? செல்லாது. அதேபோல எப்படி ஆற்று நீரானது ஒரே நேர்போக்காக செல்கின்றதோ அதனை போன்றே செயலிலும் நாம் பொருள் கொள்ள முடியும். எப்படி ஆற்று நீரானது நேராக சென்று பொருளை தருகின்றதோ அதனை போல பாடலினுடைய தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் ஆற்று நீரினுடைய போக்கை போலவே
நேராக பொருள் கொள்ளுமாறு பாடல் அமைகின்றதென்றால் அது ஆற்று நீர் பொருள்கோள் என்பது. ஆற்று நீர் பொருள்கோள் என்பது புரிந்ததாம். பாடலினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருள்கோள் என்பது. எவ்வாறு? எடுத்துக்காட்டு பாடலை பார்ப்போம். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர்மாந்தரின் இறைஞ்சிக் காய்த்தவே. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சிக் காய்த்தவே. எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்கின்றதா? சென்ற வகுப்பில் 9ஆம் வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள் இதனுடைய பாடலை. ஞாபகம் இருக்கின்றதா? சீவக சிந்தாமணியில் வந்திருக்கும் இந்த பாடலானது மனப்பாட பாடல் கூட. இது ஞாபகம் இருக்கின்றதா? நன்றி. இப்போ இந்த பாடல்தான் ஆற்று நீர் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கின்றார்கள். சரி, எப்படி இது ஆற்று நீர் பொருள்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் காண்போமா? சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல். இதில் நெல்லினுடைய வளர்ச்சியை பற்றி கவிஞர் குறிப்பிடுகின்றார். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல். நெற்பயிரானது கருவுற்ற பச்சை பாம்பினுடைய வடிவம் போல. நெற்பயிரானது கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவத்தைப் போல கரு கொண்டிருக்கின்றது. அதை சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல கருக்கொண்டு மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். அதன் பிறகு கரு இருந்து கதிர்கள் விடுகின்றது. கருக்கொண்டு கதிர்கள் நெற்கதிர்களை விடுகின்றது. நெற்கதிர்களை விடுகின்ற பிறகு நெற்கதிர்களானது நெற்பயிரில் வளர ஆரம்பிக்கும் பொழுது எப்படி நிற்கும்? தலை நிமிர்ந்து நிற்கும். எதனை போல? ஈன்று மேலலார். செல்வமே போல் தலை நிறுவி. பண்பற்ற மக்கள் பணிவில்லாமல் தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல, தலை நிமிர்ந்து செருக்கோடு நிற்பதைப் போல நெற்கதிர்களானது குத்திட்டு நேராக நிற்கின்றது. அப்படித்தானே நிற்கின்றது நெற்கதிர்கள். பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல குத்திட்டு நேராக நிற்கின்றது. தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சிக் காய்த்தவே. அதன் பிறகு இவ்வாறு வருகின்றது என்று சொல்லிவிட்டு முடிவில் அதனுடைய கதிர் முற்றிய பிறகு, நெற்கதிர்களானது முற்றி நெற்பயிர்கள் வரும்பொழுது அவை என்ன செய்கின்றன? கதிர்கள் முற்றிய உடனேயே தலை சாய்கின்றது. அதனுடைய நெற்கதிர்களானது நிலத்தை நோக்கி சாய்ந்திருக்கின்றது. அவ்வாறு இருப்பது கல்வி கற்றவர்கள், கல்வி சேர்மாந்தரின் கல்வி கற்ற மாந்தர்கள் மனிதர்கள் பணிவோடு பிறரை பார்த்து வணங்குவதைப் போல வளைந்து அவை காய்த்திருக்கின்றன என்று சொல்கின்றார். நெற்பயிரானது கருவுற்ற பச்சை பாம்பினுடைய வடிவத்தைப் போல கருக்கொண்டு நிற்கின்றது. அதன் பிறகு அது கதிர்களை விட்டு தலை நிமிர்ந்து நிற்பது செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல குத்திட்டு நேராக நிமிர்ந்து நிற்கின்றது. முடிவில் கதிர்கள் முற்றியவுடன் தலை சாய்கின்றது. எதனைப் போல? கல்வி கற்றவர்கள் பிறரை கண்டு பணிந்து வணங்குவதைப் போல அவை வளைந்து காய்த்து நிற்கின்றன என்று சொல்கின்றார்.
ஆக இந்த பாடலில் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் என்று ஆரம்பித்து கடைசியில் இறைஞ்சி காய்த்தவே என்பது வரைக்கும், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எவ்விதமான மாற்றங்களுமின்றி, பொருள்களில் எவ்வித மாற்றமின்றி ஒரே நேராக வந்து பொருளை தந்திருக்கின்றது. ஆதலால் தான் இது ஆற்று நீர் பொருள் கோள் என்பது. புரிந்ததா மணர்களே? பாடலினுடைய தொடக்கத்திலிருந்து சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல், நெற்பயிரானது கருவுற்ற பச்சை பாம்பினுடைய தோற்றத்தைப் போல கருக்கொண்டு மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார், அதன் பிறகு கதிர்களை விட்டு தலை நிமிர்ந்து நிற்பது செல்வமே போல் தலை நிறுவித் தேர்ந்த நூல். பண்பற்ற மக்கள், செல்வம் சேர்ந்த பிறகு பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பதைப் போல தலை நிமிர்ந்து நிற்கின்றது. நூல் கல்வி சேர்மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே, முடிவில் கதிர்கள் முற்றியவுடன் கல்வி கற்ற புலவர் பெருமக்கள் பிறரை கண்டு பணிந்து வணங்குவதைப் போல தலை சாய்ந்து வளைந்து காய்த்திருக்கின்றன என்று சொல்லுகின்றார். ஆக பாடலினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆற்று நீரினுடைய போக்கைப் போலவே நேராக நின்று பொருள் தருகின்றது. அதனால் தான் இது ஆற்று நீர் பொருள் கோள் என்பது. புரிந்ததா? நன்றி. நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் என்பது ஒரு செயலில் சொற்களானது முறை பிறழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் என்பது. இப்போ ஒரு விழா நடைபெறுகின்றது என்றால், அந்த விழா நடைபெறும்போது அதனுடைய நிகழ்ச்சிகளை தயாரிப்போம். நிகழ்ச்சி நிரல் என்பது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அதன் பிறகு வரவேற்புரை, தலைவர் உரை, சிறப்புரை, பரிசு வழங்கல், நன்றி உரை, நாட்டுப்பண் என்று வரிசைப்படுத்துவோம். அவ்வாறு இல்லாமல் நன்றி உரை, நாட்டுப்பண், பரிசு வழங்கல் இப்படி இருந்தால் அது நிகழ்ச்சிகளினுடைய வரிசையாக இருக்காது. அதனால்தான் அதற்கு நிகழ்ச்சி நிரல் என்று நாம் தலைப்பை கொடுத்து வரிசைப்பட எழுதுகின்றோம். ஆக நிரல் என்பது வரிசையாக அந்த வரிசை முறையோடு செயலில் இருக்கக்கூடிய சொற்களானது அதனுடைய முறை மாறாமல் வரிசையாக அமைந்து பொருளை தருவது நிரல் நிறை பொருள்கோள் என்பது. இந்த நிரல் நிறை பொருள்கோளானது இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள், இரண்டாவது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்று இரண்டு வகையாக இருக்கின்றது. நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகை? இரண்டு வகை. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள், இரண்டாவது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இதில் முதல் வகையை காண்போம். முறை நிரல் நிறை பொருள்கோள். முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பது ஒரு செயலில் எழுவாயாக அமையக்கூடிய சொற்களை வரிசையாக நிறுத்தி அதற்கேற்ற பயனிலைகளை அதே வரிசைப்படியில் நிறுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள். ஒரு செயல் இருக்கின்றது. அந்த செயலில் எழுவாயாக அமையக்கூடிய பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்திவிட்டோம். அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளை அதே வரிசைப்படியில் வரிசையாக நிறுத்தி முறையாக நிறுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பது. புரிந்ததா? முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பது செயலில் எழுவாயாக அமையும் சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளையும் அந்த வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பது. இப்போ உதாரணத்திற்கு அதனுடைய எடுத்துக்காட்டினை காண்போம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
இந்த குறளினுடைய பொருள் என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கையில் அன்பு, பண்பு, அறம், பயன் என்று நேர்வரிசையில் பொருள் கொள்ள வேண்டும். அன்பு, அரண் ஆகிய இரு சொற்களையும் முதலில் வரிசைப்படுத்தியிருக்கின்றார். அதற்குரிய விளைவுகளாக பண்பு, பயன் என்று வரிசைப்படுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் இல்வாழ்க்கையினுடைய பண்பு அன்பு என்றும் அதனுடைய பயன் அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். இப்போ இல்வாழ்க்கையில் பண்புடையவராக இருக்கின்றார் என்றால் அவர் உள்ளத்தில் அன்பு இருக்கின்றது. அதனுடைய பயனாக அரண் விளைகின்றது. அவர் அறச்செயல்களை செய்கின்றார். அவருடைய இல்வாழ்க்கையில் பண்புடையவராக இருக்கின்றார் என்றால் உள்ளத்தில் அன்பு இருக்கின்றது. அதனுடைய பயனாக அவர் அறச்செயல்களை நற்செயல்களை செய்கின்றார் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆக அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும் வரிசையாக நிரல் நிறையாக அமைந்து பொருள் தருவதனால் இது நிரல் நிறை பொருள்கோள், அதாவது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பது. புரிந்ததா? இப்பொழுது புரிந்ததா? முறை நிரல் நிறை பொருள்கோள் என்பது எழுவாயாக அமையக்கூடிய சொற்கள் வரிசையாக நிறுத்தி அன்பும் அரணும் அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளையும் அந்த வரிசைப்படியே நிறுத்தி பண்பும் பயனும் அதற்கேற்றவாறு நேராக அன்பும் பண்பும் அரணும் பயனும் என்று நேராக நிறுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள். புரிந்ததா? அடுத்து இதில் இரண்டாவது வகை எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இதனுடைய இரண்டாவது வகையானது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்பது. அதனை பற்றி காண்போம். எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்பது செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளை எதிரெதிராக வைத்து பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டோம். அந்த எழுவாய்கள் ஏற்கக்கூடிய பயனிலைகளை எதிரெதிராக வைத்து பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். வரிசையாக இருந்தால் முறை நிரல் நிறை பொருள்கோள். அவை எதிரெதிராக இருக்கின்றது என்றால் எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இப்போ உதாரணத்திற்கு விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். அதை எடுத்துக்காட்டு குறள். விலங்கொடு மக்கள், முதலில் விலங்கு மக்கள் என்று எழுவாயை வரிசைப்படுத்திவிட்டார். அடுத்த அடியில் பயனிலையாக கற்றார் ஏனையவர் கல்லாதவர் என்று வரிசைப்படுத்தியிருக்கின்றார். அப்போ எப்படி கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையவர் கல்லாதவர்கள் மற்றவர்கள் விலங்குகள் என்றும் எதிரெதிராக பொருள் கொள்ள வேண்டும். அப்படித்தானே இருக்கின்றது. முதலில் பார்க்கும் பொழுது விலங்கோடு கற்றார் மக்கள் ஏனையவர். இப்போ கல்வி கற்றவர்கள் விலங்கினை போன்றும் கல்வி கல்லாதவர் மக்களை போன்றும் இருக்கின்றது. அப்படி இருந்தால் பொருள் சரியாக இருக்கின்றதா? இல்லை. அப்போ மாற்றி அமைக்க வேண்டும். கல்வி கற்றவர் மக்கள், கல்வி கல்லாதவர் விலங்கினை போன்றவர் என்று எதிரெதிராக அமைத்து பொருள் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்து பொருள் கொள்வதுதான் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்பது. புரிந்ததா மாணவர்களே? எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்பது செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். புரிந்ததா? எதிரெதிராக அமைந்தால் எதிர் நிரல் நிறை பொருள்கோள், வரிசையாக அமைந்தால் முறை நிரல் நிறை பொருள்கோள். புரிந்ததா? நன்றி. கொண்டுகொட்டு பொருள்கோள். அடுத்து நாம் காண்பது கொண்டுகொட்டு பொருள்கோள் என்பது. கொண்டுகொட்டு பொருள்கோள் என்பது ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கின்ற சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டுகொட்டு பொருள்கோள் என்பது. ஒரு செயலில்
பல அடிகளில் சிதறி கிடக்கின்ற சொற்களை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று எடுத்துக்கொண்டு போய் பொருத்தமாக கூட்டி பொருள் கொள்வதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பது. பல அடிகளிலும் சொற்கள் சிதறி கிடக்கும். அவற்றை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு நாம் எடுத்து கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். அதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பது. புரிந்ததா? இப்போ அதற்குரிய எடுத்துக்காட்டு, ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆழத்து மேலே குவளை, ஆலமரத்து மேலே குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன. இங்கே ஆலமரத்தின் மேலே, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. ஆனால் குளத்தில் பார்க்கும் பொழுது நீண்ட வாளை உடைய குரங்கானது இருக்கின்றது. ஆலமரத்தின் மேலே குவளை மலர்களும் குளத்தில் நீண்ட வாளை உடைய குரங்கும் இருக்கின்றது என்று பொருள் கொண்டால் அது பொருத்தமற்றதாக இருக்கும், பொருள் சரியாக அமையாது. ஆக அதனை அவை தருகின்ற பொருளுக்கேற்றவாறு மாற்றியமைக்க வேண்டும். எப்படி? ஆழத்து மேலே குரங்கு குளத்துல குவளை என்று வர வேண்டும். அப்போ என்ன வரும்? ஆலமரத்தின் மேலே நீண்ட வாளை உடைய குரங்கு, குளத்தில் குவளை மலர்கள் பூத்திருக்கின்றன என்று வந்தால்தான் பொருள் சரியாக அமையும். அப்போ ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்று வந்தால்தான் பொருள் சரியாக அமைகின்றது. ஆக பல அடிகளில் சிதறி கிடக்கின்ற சொற்களை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பது. புரிந்ததா மன்னர்களே? கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பது என்ன? ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கின்ற சொற்களை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பது. அதற்கு எடுத்துக்காட்டு, ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு. இந்த பாடலில் பார்க்கும் பொழுது ஆலமரத்தின் மேலே குவளை மலர் என்றும் குளத்தில் நீண்ட வாளை உடைய குரங்கு என்றும் இருக்கின்றது. அவ்வாறு அமைந்தால் பொருள் சரியாக இருக்காது. ஆக ஆலமரத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்று வந்தால்தான் பொருள் சரியாக அமையும். ஆக பல அடிகளில் சிதறி கிடைக்கின்ற சொற்களை அவை தருகின்ற பொருளுக்கு ஏற்றவாறு கொண்டு கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பொருள்கோள் என்பதை பற்றி. செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். அந்த பொருள்கோளானது 8 வகைகளாக இருக்கின்றன. அவை ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறி பாப்பு பொருள்கோள், கொண்டுகுட்டு பொருள்கோள், அடைமறி மாற்று பொருள்கோள் என்று. அவற்றில் ஆற்று நீர் பொருள்கோள் என்பது பாடலினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கைப் போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள் என்பது. நிரல் நிறை பொருள்கோள் என்பது ஒரு செயலில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள். அது 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கோள், இரண்டாவது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செயலில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளை அந்த வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள். செயலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கக்கூடிய பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோள் என்பது. அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் என்பது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 119 மற்றும் 120. பக்கம் எண் 119 பொருள்கோள் என்று ஆரம்பித்து
பக்கம் எண் 120 கொண்டுகூட்டு பொருள்கோள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் பக்கம் எண் 122 செருவினா 4வது செருவினா. முயற்சியை திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கம் எண் 171 இடம்பெற்றுள்ளது. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோளின் வகையை சுட்டி விளக்குக. இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். விளக்கம்: முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக்கச் செய்யும். முயற்சி இல்லாது இருப்பது அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும். பொருள்கோள் விளக்கம்: பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கைப் போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் ஆற்று நீர் பொருள்கோள் எனப்படும். மேலே காட்டிய திருக்குறளின் பொருளும் அவ்வாறே காண முடிவதால் ஆற்று நீர் பொருள்கோளில் வருகிறது என்ற வினாவிடை. இந்த வினாவிடையை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் படித்தல் பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டுப்பாடத்தினை அன்றே செய்து முடிப்பது நன்று. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.